இந்த இரண்டு பெண்களுடைய புகைப்படத்தை இன்னைக்கு இந்தியா மீடியா ஃபுல்லா நீங்க பாக்கலாங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு மீடியா ஃபுல்லாமே இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறத பத்தின பேச்சுக்கள் தாங்க இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இந்தியன் மிலிட்டரியில ஒருத்தங்க கமாண்டரா இருக்காங்க, இன்னொருத்தங்க பைலட்டா இருக்காங்க. சோ இவங்க தான் வந்து ஆபரேஷன் சிந்தூரை பத்தின ஃபர்ஸ்ட் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறது இவங்க கிட்ட இருந்தா கொடுக்குறாங்க. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த பெயர் காரணமே வந்து பெண்களுடைய அந்த குங்குமத்துக்கு வந்து அநீதி இழைச்சவங்களுக்கு நாங்க திருப்பி வந்து பதிலடி கொடுக்கிறோம் அப்படிங்கறதுதான். சோ இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரை வந்து அந்த ஆபரேஷனுக்கு வச்சதுக்கான காரணங்க. சோ அது வந்து பெண்கள் மூலமாவே கொடுக்கறாங்க அப்படிங்கறதா இவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கான ஒரு காரணமும். அதாவது பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பெண்களே வந்து திரும்ப வந்து தண்டிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் அறியக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதன் மூலமா இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற பெண்களுடைய அந்த முக்கியத்துவத்தையும் பெண்களுடைய அந்த பவரையும் உலகத்துக்கே காட்டியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஆண்களுக்கு நிகரா பெண்களும் எல்லா இடங்களிலும் இருக்காங்க. வாய்ப்புகள் அப்படிங்கிறது யாருமே நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் அந்த வாய்ப்புகளை தேடி போகணும். ஒரு பெண் ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னா ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல, வாட் எவர் எங்கேயா இருந்தாலும் அவங்களை சுத்தி ஒரு 10 கண்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதுவே நீங்க கெரியர்ல ஒரு ஸ்டெப் மேல வந்தீங்க அப்படின்னா அந்த 10 கண்கள் 100 கண்களா மாறிடும். ஆரம்பத்துல அந்த 100 கண்களை தாண்டறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்குங்க. பட் டெஃபினட்டா அதுல ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அந்த கேப் வழியா நீங்க பூந்து சரியா வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் நோ ஒன் கேன் ஸ்டாப். அப்புறம் ஒரு சிலருடைய அந்த வார்த்தைகள், ஒரு சில பர்சன்ஸ்னால டெம்பரவரியா உங்களுக்கு ஒரு பிளஷர், அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அதுக்கு ஏமாறாம உங்களுடைய எய்மை வந்து ஹையா வச்சு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரியதா இருக்கும்.